ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் ப்ராஜெக்ட்டில் நான் லங்ஸ் நம்ம எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கும் நம்ம இந்த மாதிரி லங்ஸ் நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஏதாவது ப்ராஜெக்ட் எதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம லங்ஸ் பண்ணலாம். லங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாட்டு நம்ம பண்ணிடலாம். வாங்க நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம இது பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பழைய கேலண்டர் அட்டை இருக்கும்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா நான் இதுக்காக எடுத்திருக்கேன். இது எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமாட்டு ஒரு சார்ட் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். சார்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா லைட் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும். அது பார்த்தீங்கன்னா நான் லைட் ப்ளூ கலர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் கலரும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கலருமே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கேலண்டர் அட்டையை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் நம்ம ரெண்டு சைடும் மடக்கி விட்டுக்கலாம். மடக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளூ வச்சு ஒட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே ஒரு பேப்பர் இருக்குல்ல, எல்லாமே எழுதி வச்சுருக்காங்கல்ல கேலண்டரில், அந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா கிழிச்சிட்டு நீங்கள் ஒட்டுனீங்க அப்படின்னா நமக்கு சூப்பராகவே ஒட்டிக்கும். நான் பார்த்தீங்கன்னா இதில் ஹாட் க்ளூ வச்சு தான் ஒட்ட போகிறேன். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க பேப்பரை நான் ரிமூவ் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மடக்க கீழே ஒரு லைன் மாதிரி வந்திருக்கும். அந்த லைனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். 4 பக்கமுமே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 4 பக்கமும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மடக்கி வச்சு க்ளூ வச்சு நம்ம ஒட்டிடலாம். நீங்கள் ஃபெவிகால் வச்சு ஒட்டுறீங்கன்னா அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒட்டுங்க, ரொம்ப சூப்பராகவே ஒட்டிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 சைடுமே இதே மாதிரி ஒட்டிடலாம். 4 சைடும் ஒட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த மேலே உள்ள சைடும் கீழே உள்ள சைடும் ஒட்டும்போது மட்டும் அதில் கிராஸ் ஆட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே நம்ம இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு எல்லோ கலர் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நோஸ் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் பேப்பரில் லிப்ஸ் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். இது வரைஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம தனியாட்டு வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா சிடி மார்க்கர் வச்சு பார்த்தீங்கன்னா அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா இந்த கலரில் அது நுரையீரல் லங்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரை 2 ஆட்டு மடக்கி அதில் பார்த்தீங்கன்னா வரைஞ்சிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் நமக்கு இப்போ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பேப்பர் ஸ்ட்ரா தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஸ்ட்ரானாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு எந்த ஸ்ட்ரானாலும் பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் ஸ்டார் தான் எடுத்திருக்கேன். ஒன்று போல் இருக்கிறவன்னு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு பார்க்கலாம். வச்சு பார்த்துட்டு எந்த இடத்துல நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டையுமே மடக்கி விட்டுக்கலாம். ஒரே அளவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மடக்கி விட்டுக்கலாம். மடக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டாவும் தனித்தனியாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே சேர்த்து நான் ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இப்படி ஒட்டிட்டு நம்ம அதை கீழே ஒட்டிடலாம். அந்த அட்டையில் எந்த இடத்துல கரெக்டாக வைக்கணுமோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மட்டும் ஹாட் க்ளூ போட்டு நான் இதை ஒட்டிக்கிறேன். நீங்கள் செல்லோ டேப்பு போட்டுமே இதுக்கு மேலேயுமே நீங்கள் ஒட்டிக்கலாம். அது பிரச்சனை இல்லை, சூப்பராகவே நிற்கும். நான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு காய்ஞ்சிரும்ல, அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் இது அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஹாட் க்ளூ போட்டு நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் செல்லோ டேப் யூஸ் பண்ணியுமே நீங்கள் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டிட்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மடக்கி விட்டுருக்கோம்ல, அந்த 2லேயும் கரெக்டாகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லங்ஸ் வர மாதிரி நம்ம ஃபெவிகால் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லங்ஸை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம ஒட்ட வச்சிடலாம். க்ளூ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நம்ம கரெக்டான அளவில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைடில் ஒட்டிட்டோம். 2வது சைடுமே நம்ம சூப்பராகிட்டு ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 சைடுமே ஒட்டிட்டோம். ஒட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த பலூன் இருக்கும்ல, நம்ம 2 பலூன் எடுத்துக்கலாம். சேம் கலரில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆரஞ்சு கலரில் தான் பார்த்தீங்கன்னா பலூன் எடுத்திருக்கேன். பலூன் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மடக்கி அதில் செல்லோ டேப் போட்டு நம்ம ஊதுவோம்ல, ஊதும்போது பார்த்தீங்கன்னா அந்த காற்று வெளியே போகாமல் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம செல்லோ டேப் போட்டுக்கலாம். செல்லோ டேப் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை போடாமல் 2-3 தடவை நம்ம டைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இது ஊதும்போது காற்று வெளியே போயிடக்கூடாதுல, அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 தடவை நம்ம அதே இடத்துல மாற நம்ம செல்லோ டேப் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ஒழுங்காக ஒட்டலை, செல்லோ டேப் ஒழுங்காக போடலை அப்படின்னா தான் நமக்கு ஊதும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒழுங்காக ஒர்க் ஆகாது. அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாகிட்டு பார்த்து பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 2 சைடுமே நம்ம இதே மாதிரி தான் பலூன் பண்ண போகிறோம். பலூனை உள்ளே விட்டுட்டு பார்த்தீங்கன்னா லேசாக மடக்கிட்டு ஒரு மடக்கிட்டு நம்ம
அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து செலோ டேப் போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 4-5 தடவைக்கு மேலேயே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தடவைக்கு மேலேயே பார்த்திங்கன்னா நான் வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த லங்ஸில் வந்து நரம்பு போகிற மாதிரி இருக்கும்ல, அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கர் பென்னை வச்சு சிடி மார்க்கர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கெச்சியுமே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைனாக நீங்கள் வந்து ஃபுல்லாகவே போட்டு வச்சுக்கலாம். அந்த 2 பலூனை சுற்றி வந்து நம்ம வந்து லைனாக ஃபுல்லாகவே நம்ம வந்து போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி தான். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். இது ரொம்பவே சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. நான் வந்து எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுச்சு அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டே உங்களுக்காக காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து அதில் நரம்பு இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். அந்த சைடுமே நம்ம வந்து 2 சைடுமே நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லைனாக சும்மா நம்ம வந்து ரஃபாக வரைகிற மாதிரி பார்த்திங்கன்னா வரைஞ்சா போதும். இதே மாதிரி இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னா, நம்ம வந்து பாட்டில் இருக்குல்ல, நம்ம வந்து வாய் வச்சு நம்ம வந்து இந்த இதில் வந்து ஊதுவோம். வாய் வச்சு ஊத வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து பாட்டிலில் அந்த மாதிரி அது பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் பாட்டில்லேருந்து டியூப்பில் ஒயர் மாதிரி வரும்ல, அந்த டியூப்பை எடுத்து நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாட்டில் வச்சு அமுக்கிற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரியுமே பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே அது வந்து வரைஞ்சி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நோஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை பார்த்திங்கன்னா கரெக்டாகிட்டு மேலே வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அந்த லிப்ஸுமே நம்ம வந்து ஒட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறமாட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து சிடி மார்க்கர் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பென்சில் வச்சு போட்டுட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து நான் வந்து சிடி மார்க்கர் வச்சு லைன் போடுறேன். எப்போவுமே இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பென்சில் வச்சு நீங்கள் வந்து போட்டுக்குவாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு லைன் போட்டாச்சு. அதுக்கு மேலேயுமே லைட்டாக வந்து நான் டார்க்காக இருக்கிற மாதிரி நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து கண் வந்து மூடி இருக்கிற மாதிரியுமே நம்ம வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் டபுள் லைன் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பென்சில் வச்சு வரைஞ்சி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பென்சில் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஐஸ் வந்து க்ளோஸாக இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து நான் சிடி மார்க்கரை வச்சு நான் வந்து வரைகிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தப்பாக வந்துருச்சு அப்படின்னா கூட மறுபடியும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே பென்சிலை வச்சு ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமாட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க்கரை வச்சாது பென் வச்சாது ஏதாவது வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து சூப்பராகிட்டு ரெடி ஆகிடுச்சு. சயின்ஸ் ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து அதில் எரேசர் வச்சுமே நம்ம வந்து அழிச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா மூச்சு வந்து இழுத்துட்டு விடும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் உங்களுக்கு மறுபடியும் நான் வந்து பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி வீடியோலாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து மூச்சை இழுக்கும்போது நல்லா இழுக்கும்போது உள்ளாடி இழுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பலூன் வந்து நல்லா சுருங்கிடுது. மூச்சை விடும்போது பார்த்திங்கன்னா பலூன் வந்து பெருசாகுது. இது ஐடியா வந்து சூப்பராகவே நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.